அங்கே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களிலும் வித்தை காட்டும், தமிழ்நாட்டில் காட்டாது, முயலாது. காரணம், முடியாது என்று அவர்களுக்கே தெரியும். இதை எங்களிடமே பல நேரங்களில் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் எதையும் செய்ய முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். இது பெருமை மட்டுமல்ல, இது உண்மையும் கூட. ஆனால் அதை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இந்த தேர்தலில் எல்லா தகுடு தத்தங்களும் நடக்கும். இந்த தேர்தலில் அவருடைய அதிகாரம் எல்லா வகைகளிலும் பாயும். பகைவர்கள் பலமானவர்கள் மட்டுமல்ல, தந்திரக்காரர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், எந்த நேரத்தில் ஒன்றுமில்லாதை மிகைப்படுத்தி ஆதாயம் தேட முடியும் என்று திட்டம் வகுத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தை நல்லவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு மாறாக வதந்திகளை பயன்படுத்த முன்னணியில் நிற்கிற ஒரு கூடாரம் அது என்று சொன்னால், இங்கே நமக்கு அந்த தந்திரங்கள் தெரியாது. ஆனால் வீரர்களின் பாசறை திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப 4 நாட்களுக்கு முன்னால் இப்போது இருக்கிற ஒருவர் ராஜினாமா செய்து விட்டு போனார். காரணம் யாருக்கும் தெரியாது. ஒருவர் தான் இருக்கிறார். 2 பேரை நியமிக்க வேண்டும். சட்டம் மாறிவிட்டது. இனிமேல் அந்த 2 பேரையும் நியமிக்க போகிறது இந்த 2 பேர் தான். 3 ஆணையர்களில் 2 பேர் அவர்களுடைய ஆட்கள் தான். மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும். புரியுதா? ஆபத்து புரியுதா? எந்த தேர்தல் ஆணையம் சுயாட்சி அமைப்பு, எது தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியும், அதிகாரத்தை, அரசாங்கத்தை எல்லாவற்றையும் மீறி என்கின்ற அமைப்பில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் வந்து உட்காருகிற சூழலும், அதன் விளைவாக எந்த முறையீட்டை கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வாங்கி அப்படியே வைக்கிற ஒரு அபாயமும் இருக்கிறது என்றால் இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள். சாந்தோமிலே, மயிலையிலே வாழ்கிற மக்களே, உங்களுக்கு தெரியாது. ஊர் மக்களிடம் போய் கதறுங்கள், ஊர் மக்களிடம் போய் முறையிடுங்கள். எதெல்லாம் ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு தந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு அரசாங்க கைப்பாவியாக மாறிவிட்டதே என்ற சஞ்சலம் என் நாட்டு பிள்ளை நாளைக்கு எந்த நாட்டில் நடமாட போகிறது தெரியவில்லை என்று சொல்லுங்கள். இன்னொரு சட்டம் நிறைவேறியது, அதுக்கு தான் நாங்கள் வரோம். மற்றவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம். குறிப்பாக வெளியே போறாங்க, உட்காரியா, உட்கார், உங்களெல்லாம் பாக முகவர்கள் சிடம். எதுக்கு கதறோம்? இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. இந்த முறை வாய்ப்பை நழுவ விட்டால் இந்தியாவை காப்பாற்ற வழி இல்லை. ஒரே காரணம், திமுக வலிமை பெற்றால்தான் இது சாத்தியம் என்பதை நிறைவேற்ற வேண்டியவர்கள் நீங்கள். என்ன இலக்கிய கூட்டமா, பட்டிமன்றமா? இது நான் ஏதோ கற்பனை செய்து கொண்டு அல்லது மனப்பாடம் செய்து கொண்டா வந்து பேசுகிறேன்? கதறுகிறோம் அடி வயிற்றில் இருந்து. பெரும்பாலும் பேசிவிட்டு ராத்திரி நேரத்தில் உடனே சாப்பிட முடியாது. அடி வயிற்றில் இருந்து. இங்கே மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் கத்துகிறோம், கதறுகிறோம். ஒரே காரணம், இது நாங்கள் இந்த கட்சியினுடைய பிரதிநிதி நாட்டு மக்களுக்காக பேசுகிறோம். இப்பவும் அதைத்தான் சொல்றோம். அபாயத்தை சொல்லிட்டு இருக்கேன். என்ன டீ குடிக்க வேண்டியிருக்கு? பட்னி கிடந்து சாவலாம். நான் போருக்கு போகிறேன் என்கிற போது எது வேண்டுமானாலும் வரட்டும், நான் போரில் வெற்றி பெற்று விட்டுதான் உறங்குவேன் என்று சொல்லுகிற அந்த உணர்வு உங்களுக்கு வந்தாக வேண்டும். சமுதாயத்தில் எந்த இடத்தில் எங்கு போனாலும் ஏதோ ஒரு வகையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இனம் பிரிக்கிறார்கள். உறவினன், நெருங்கிய உறவினன் வீட்டு திருமணத்திற்கு போனால் பெண்களுக்கு தெரியும், வாசலில் நின்று வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள். கார் வந்து நின்று அதிலிருந்து பட்டுப்புடவை சரசரக்க கழுத்து நிறைய நகைகளோடு வந்தால் வாய் நிறைய சிரிப்போடு வாருங்கள் என்று அழைப்பார்கள். கைத்தறி புடவையோடு கழுத்தில் மஞ்சள் கயிறோடு கை குழந்தையோடு போனால் வா வா இப்பதான் வந்தியா, இவ்வளவுதானே வரவேற்பு. சாப்பாடு பரிமாறுகிறார்கள். காரில் வந்தவரை அழைப்பார்கள், எனக்கு பசி இல்லை என்பார்கள். அது எப்படி வந்து சாப்பிடாமல் போவீர்கள் என்று உட்கார வைத்து இருப்பதையெல்லாம் இலையில் போட்டு வீணாக்குவார்கள். குழந்தை அழுகிறது என்று இந்த ஏழை வந்து உட்கார்ந்தால் உனக்கு என்ன அவசரம் என்று கேட்பார்கள். சுயமரியாதை காயப்படும். பிள்ளை அழுவது நெஞ்சை பிழியும். காரில் வந்தவரை விட நான் அதிக சொந்தம், ஆனால் எனக்கு இங்கே அவமானம். காரணம், என் பையில் காசு இல்லை என்றா என்று புழுந்தாத உள்ளங்கள் இங்கே எத்தனை பேர் இருப்பீர்கள்? ஊருக்குள்ளே எவ்வளவு பேர் இருப்பார்கள்? சாதி, மதம், சொந்தம், பந்தம், காசு, பணம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறதே, இந்த நிலையெல்லாம் மாறி தேர்தல் நாள் என்று வாக்குச்சாவடி வாசலில் அந்த ஏழை போய் நிற்கிற போது அதே வரிசையில் அவருக்கு முன்னால் பணக்காரன் என்றால், படித்தவன் என்றால், உள்ளே இருக்கிறவர் அவர் பணக்காரர், ஓட்டு மரியாதை அதிகம் என்று இல்லை. அங்கேதான் பணக்காரனும் ஏழையும் ஒன்றாக மாறுகிறான். தம்பி மயிலை வேலு அவர்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு என்னை இதுவரை அழைத்தது இல்லை. நான் காரணத்தை யோசித்தேன். மக்களிடம் வாக்கு சேகரிக்கின்ற கடமை வேறு, களத்திற்கு செல்லுகின்ற சிப்பாய்களுக்கு முன்னால் ஆற்றுகின்ற உரை வேறு என்ற வேறுபாட்டின் அடிப்படையில் நீங்களெல்லாம் மக்களை திரட்ட வேண்டிய ஒரு மாபெரும் சக்தி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் படை வீரர்கள்.
இந்த தேர்தலிலே வெற்றி கிடைக்கப் போகிறது என்றால் அதற்கு அடித்தளம் நீங்களாகத்தான் இருக்கப் போகிறீர்கள் என்ற காரணத்தால் இதிலே நான் உரையாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல தேர்தல் இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் தம்பி ரவிச்சந்திரன் உரையாற்றிய போது நான் பூரிப்போடு அமர்ந்திருந்தேன். தம்பி மோகனும் ரவிச்சந்திரனும் என்னிடம் வளர்ந்த பிள்ளைகள். ஆனால் ஒரு கடமையை கொடுக்கிற போது இந்த அளவிற்கு பொறுப்புணர்ச்சியோடு கண்டிப்போடு அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கிற போது எதிர்காலத்தின் சரியான தலகர்த்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்று நான் சொல்ல மாட்டேன். அன்பாக நடந்து கொள்ள வேண்டிய நேரமும் உண்டு, கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டிய நேரமும் உண்டு. தேர்தல் என்பது, அதுவும் குறிப்பாக நடைபெறப் போகின்ற இந்த தேர்தல் என்பது ஒரு இன்றியமையாத தேர்தல், எப்பொழுதும் வந்து போகிற ஒரு தேர்தல் அல்ல. 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் இது 18வது பொது தேர்தல். இந்த தேர்தலில் மற்ற தேர்தல்களுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், இதற்கு பின்னால் இந்த நாடு தொடர்ந்து இது நாள் வரை இருந்த இந்தியாவாக இருக்குமா அல்லது வேறு இந்தியாவாக மாறுமா? வேறு இந்தியா என்றால் வரைபடத்திலே அல்ல, நடைமுறைகளில், அரசாங்கம் செயல்படுகின்ற அந்த விதங்களில். உலக அரங்கில் தலை சிறந்த மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதற்கு காரணம் மக்களுக்கு இருக்கின்ற உரிமைகள். நாடாளுமன்ற ஜனநாயகம். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு அவையிலே உட்கார்ந்து அரசாங்கத்தை விரல் நீட்டி குற்றம் குறை சொல்கின்ற உரிமை உண்டு. கட்டுப்பட்டு அவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற பொறுப்பு ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு உண்டு. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நாடாளுகின்ற அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது, நாடாளுமன்றம் மக்களுக்கு கட்டுப்பட்டது என்ற அடுக்குத் தொடர் வரிசையில் செயல்படுகின்ற இந்த நாட்டில் இனிமேல் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட தேவையில்லாத ஒரு அரசாங்க முறை, அதிபர் ஆட்சி முறை அமெரிக்காவில் இருப்பது போல வருமோ என்ற ஐயங்கள் உருவாகி இருக்கின்றன. நான் உங்களை அச்சப்படுத்த வரவில்லை, தயார்படுத்த வந்திருக்கின்றேன். வீடு எரிவதற்கு முன்னால் தான் அதை அணைப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டுமே தவிர பற்றியதற்கு பின்னால் புலம்புவதற்கு அல்ல. அசரத்தியாக விவரம் தெரியாதவர்கள் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, மக்களை பாதுகாப்பதில் முன் வரிசையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருந்திட முடியாது. மக்கள் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தாலும், வேறு சிலர் காலச்சூழலால் ஆதிக்கம் பெற்றிருந்தாலும் அதை மாற்றி மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வருகின்ற கடமையினை காலந்தோறும் கழகம் செய்திருக்கிறது. இப்போதும் நமக்கு அப்படித்தான். அந்த வகையில்தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் நடைபெறுகிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மாற்றப்பட்டாக வேண்டும். காரணம், நாம் அந்த இடத்துல போய் உட்கார வேண்டும் என்ற ஆசை அல்ல, அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்ற வயிற்றெரிச்சல் அல்ல. அவர்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தால், இருந்த காரணத்தால் நாடு இருந்த பல்வேறு பெரியவற்றை, நல்லவைகளை இழந்திருக்கின்றது. அது என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். ஆனால் சிதறி கிடக்கின்றார்கள். என் தங்கை சொல்லியிருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது ரொம்பவும் முக்கியமாக எல்லாவற்றையும், அதாவது சீரியஸ் என்று சொல்வார்கள், அதை போல பேசுகிற நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொன்னேன். உங்களில் சிலர் யூடியூப்ல பார்த்திருக்கலாம். அங்கே பேசுகிற போது நான் ஒரு கருத்தை சொன்னேன். ஒரு கல்லூரியிலே ஒரு விடுதி, அந்த விடுதியிலே தினந்தோறும் உப்புமா மட்டுமே தான் பரிமாறுகிறார்கள். சலித்து போன மாணவர்கள் கொந்தளிக்கிறார்கள், குமுறுகிறார்கள். இது என்ன உணவு, அதுவும் தினந்தோறும் முடியாது என்று கூச்சல் குரலும் எழுப்ப, அங்கிருந்த வார்டன் என்ன செய்கிறார் என்றால், சரி, ஏன் இந்த பிரச்சனை, யார் யாருக்கு என்ன தேவை என்பதை எழுதி இந்த பெட்டியிலே நீங்கள் தெரிவியுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லோரும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். சரி, நல்ல வாய்ப்பு என்று. அதில் 6 பேர் ரொட்டியும் ஆம்லெட்டும் கேட்கிறார்கள். நான் இப்போது கணக்கு சரியாக சொல்ல முடியாது.
நாடாளுமன்றத்தில் கையில் வைத்துக் கொண்டே பேசினேன். காரணம், கேட்கிறவர்கள் என்ன கணக்கு தப்பாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது என்பதற்காக. இப்போது நான் குத்துமதிப்பாக சொல்லுகிறேன். ரொட்டியும் ஆம்லெட்டும் கேட்டவர்கள் 6 பகுதி, பரோட்டா கேட்டவர்கள் 10, அதே போல தோசை கேட்டவர்கள் 15, இட்லி கேட்டவர்கள் 20, உப்மா கேட்டவர்கள் 23. ஆக எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் 23 பெரிதாகிவிட்டது, 76, 77 சின்னதாகிவிட்டது. காரணம், 77 சிதறி கிடந்த காரணத்தால் என்று சொல்லிவிட்டு சொன்னேன். இதுதான் 2019 தேர்தல். சிதறி கிடந்த காரணத்தால் உப்புமா மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டது. அவர்கள் ஆட்சியின் திறனினால் வரவில்லை, எங்கள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலில் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் முயற்சி எடுக்கிறார், முன்னெடுக்கிறார். எல்லோரும் ஒன்று சேருவோம், உப்மா வில் பி அவுட் ஆஃப் த கேண்டீன் என்று சொன்னேன். அவை தலைவர் உட்பட அத்தனை பேரும் ரசித்தார்கள். இதைத்தான் அறிஞர் அண்ணா 67 செய்தார். இந்த நாட்டிலே பொது தேர்தல் நடக்க ஆரம்பித்ததிலிருந்து காங்கிரஸ் கட்சி எல்லா இடங்களிலும், ஒன்றியத்திலும் வெற்றி பெற்றது, மாநிலங்களிலும் வெற்றி பெற்ற போது அண்ணா ஒன்றை உணர்ந்தார். காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் கூட காங்கிரஸை எதிர்த்து வாக்களிக்கிறவர்கள் பல முகாம்களாக சிதறி இருக்கின்றார்கள். எனவே அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை இந்தியாவிலேயே முதலாக வந்தது அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு மட்டும்தான். அவர் அமைத்த கூட்டணி எப்படி தெரியுமா? சுதந்திராவும் முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்டும் ஒருவருக்கொருவர் ஆகாதவர்கள். ஆனால் அண்ணா முயன்றார், விளக்கங்களை எடுத்து சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம், சுதந்திரா கட்சி, தமிழரசு கட்சி, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் என்ற கூட்டணியை அமைத்து இந்தியாவிலேயே முதலாக ஒரு மாநிலத்தில் காங்கிரஸை அப்புறப்படுத்திய ஆட்சி ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் கூட்டணி தத்துவம் உருவான கதை. அதுதான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆக அந்த சிந்தனை, ஒருவரை எதிர்த்து எவ்வளவு பேர் நிற்கிறார்கள் என்கிற போது அவர்களை ஒருங்கிணைக்க என்னவெல்லாம் தேவை, ஏதாவது ஒன்று அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதனால்தான் ராஜாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்தவர், இதை ஒரு நஞ்சு என்றெல்லாம் வர்ணித்தவர். அதே ராஜாஜி ஒரு காலகட்டத்தில் சொன்னார், அறிஞர் அண்ணா எதை எழுதினாலும் அதை படித்து பார்க்காமல் நான் கீழே கையெழுத்திட்டு போடுவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய மேடையிலே வந்து உட்கார்ந்தார். அண்ணாவின் மீது கொண்ட அபிமானம், அவர் மீது கொண்ட நம்பிக்கை. அதே போலத்தான் இன்றைக்கு இந்திய நாட்டிலே இந்தியா என்ற ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அண்ணாவின் வரிசையில் அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுகிற நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்றைய அந்த கூட்டணிக்கு காரணமே அவர்தான். அங்கே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களிலும் வித்தை காட்டும், தமிழ்நாட்டில் காட்டாது, முயலாது. காரணம், முடியாது என்று அவர்களுக்கே தெரியும். இதை எங்களிடமே பல நேரங்களில் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் ரவிச்சந்திரன் சொன்னதை போல தலையால் தண்ணீர் குடித்தாலும், தலையால் தண்ணீர் குடிச்சா குடிக்க முடியாது, வாயால் தான் குடிக்கணும். அதுதான் தப்பே. ஆக தண்ணீர் குடிக்க போகிற போது தலையால் குடிக்கின்ற தத்துவம் வழிமுறையை கைவிட்டு வாயால் குடிக்கிற முயற்சியை மேற்கொண்டால் தாகம் தீரும் என்பதை போல அவர்கள் எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் எதையும் செய்ய முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். இது பெருமை மட்டுமல்ல, இது உண்மையும் கூட. ஆனால் அதை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இந்த தேர்தலில் எல்லா தகுடு தத்தங்களும் நடக்கும். இந்த தேர்தலில் அவருடைய அதிகாரம் எல்லா வகைகளிலும் பாயும். பகைவர்கள் பலமானவர்கள் மட்டுமல்ல, தந்திரக்காரர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், எந்த நேரத்தில் ஒன்றுமில்லாதை மிகைப்படுத்தி ஆதாயம் தேட முடியும் என்று திட்டம் வகுத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தை நல்லவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு மாறாக வதந்திகளை பயன்படுத்த முன்னணியில் நிற்கிற ஒரு கூடாரம் அது என்று சொன்னால் இங்கே நமக்கு அந்த தந்திரங்கள் தெரியாது. ஆனால் வீரர்களின் பாசறை திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் சொன்னேன். போருக்கு செல்வதற்கு முன்னால் மன்னன் தன்னுடைய படை வீரர்களை கூட்டி வைத்து உரை நிகழ்த்துவான். இந்த போர் ஏன் மூண்டது? என்ன காரணத்தால் அதை தவிர்க்க முடியவில்லை? இதில் வெற்றி பெற்றாக வேண்டும்.
வெற்றி அல்லது வீரமரணம் என்று அதற்கான காரணங்களை அவர்களுக்கு முன்னால் விளக்கி, இந்த நாட்டின் மானம், மரியாதை, எதிர்காலம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது, நான் வருகிறேன் என்று மன்னன் கிளம்புவானே, அதை போல நீங்கள் எல்லாம் படை வீரர்கள், போருக்கு முன்னால் இன்றைக்கு உங்களை கூட்டி வைத்து பேசுகிறோம் தம்பி மயிலை வேலுவின் ஏற்பாட்டின் அடிப்படையில். ஏதோ வாக்குச்சாவடி முகவர்கள் என்றால் அது ஒரு வேலை அல்ல. தேர்தல் நேரத்தில் போய் நின்று மற்றவர்களை பார்ப்பதல்ல, செல்லுகிறவர்கள் உணர்ச்சி பூர்வமாக செல்ல வேண்டும். ஏன் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த முறை வாக்களிக்காமல் போனால் என்ன நடக்கும் என்பதை அங்கு இருப்பவர்களுக்கு விளக்க வேண்டும். சில பேர் முகம் கொடுத்து பேச மாட்டார்கள், சில பேர் முகத்தில் அடித்தார் போல் பேசுவார்கள், சில பேர் எல்லாம் தெரியும் என்றார்கள். சோர்ந்து போகாதீர்கள், சிரித்து கொண்டே பேசுங்கள். 2வது 3வது 4வது முறை நம்முடைய வழிக்கு வந்தே தீருவார். அது உங்களால் தான் முடியும். அதற்கான காரணங்களை, அடித்தளங்களை தான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நான் முதலில் சொன்னதை போல் இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடாக இருக்க போகிறதா என்ற கேள்வி எழுப்பினோம் அல்லவா, அதற்கு பல இருக்கின்றது. அதற்கு முன்னால் சொல்கிறேன், நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, தமிழ்நாட்டில் நடைபெறுகிற தளபதி அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியின் சாதனைகள். இன்னொன்று, ஒன்றியத்திலே நடைபெறுகிற பாரதிய ஜனதா ஆட்சியினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை நாம் விடுவித்தாக வேண்டும். இந்த 2 காரணங்களுக்காக நாம் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஒரு சின்ன செய்தி மட்டும் அடிப்படையில் சொல்கிறேன். இந்த 2 ஆட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஒன்றிய அரசு எல்லாம் செய்தோம், அதை செய்தோம், உலக அரங்கில் 5வது பொருளாதார சக்தி என்று புரியாத சொற்களில் சொல்கிறார்கள் அல்லவா. இன்றைக்கு G20 மாநாட்டை நான் வெற்றிகரமாக நடத்தினேன் என்று தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளுகிற பிரதமர் அதற்கு செலவழித்த தொகை 5300 கோடி ரூபாய். அதே G20 மாநாட்டை இந்தோனேசியா நாடு நடத்த செலவழித்தது 750 கோடி ரூபாய். ஆடம்பரத்திற்கு 5300 கோடி நடத்தி முடித்தார்களே தவிர, அந்த 20 நாடுகளிலும் ஹங்கர் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இந்தியா கடைசி இடத்தில் இருக்கிறது. ஹங்கர் இண்டெக்ஸ் என்றால் என்ன? வேறொன்றும் இல்லை, உண்ணுவதற்கு சரியான உணவு கிடைக்காமல், ஊட்டச்சத்து இல்லாமல், இளவயதிலேயே சின்ன குழந்தைகள் செத்து போகிற அதிகம் உள்ள நாடாக இந்த 20 நாடுகளில் இந்தியா இருக்கிறது என்பதுதான் கசப்பான, வேதனையான உண்மை. இது மாதிரி புள்ளி விவரங்களை நாடாளுமன்றத்தில் நானோ என் தங்கச்சியோ பேசுகிற போது சொல்லிவிட்டு சொல்வோம், எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தினுடைய உரைகளை இந்தியா மட்டுமில்லை, உலகமே பார்க்கும் நேரடி ஒளிபரப்பினால். அதிலே போய் என் நாடு பசியால் 20 கோடி பேர் தினந்தோறும் தூங்க போகிறான் என்று பேசுகிறேன் என்றால் எனக்கு வேதனை தான். ஆனால் உண்மை அதுதானே, அதற்கு காரணம் நீங்கள் தானே என்றுதான் நாங்கள் பேசுவது. அப்படி மோசமான நிலையிலே 5300 கோடி ரூபாயை செலவழித்து விட்டு கடைசியிலே வாழ்கிற மனிதன் 20 கோடி பேரை பட்டினியோடு படுக்க வைக்கிற இந்த நாட்டில் இவர்கள் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் கூட தயவு தாட்சணம் இல்லாமல் 108 முறை பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தியிருக்கிறார். 108 முறை பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதில் அவர்கள் சம்பாதித்தது எவ்வளவு தெரியுமா? பயந்து விடாதீர்கள், இந்த எண் கூட கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும். 7.25 லட்சம் கோடி. கோடியிலும் லட்சம் கோடி. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். அது மாதிரி லட்சம் கோடியிலே 7.25 லட்சம் கோடி ரூபாயை உங்கள் பையிலிருந்து கொண்டு போன அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம். சரி, அதை கொண்டு போய் என்ன செய்தார்கள் சொல்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய அரசாங்கத்தை ஒப்பிடுங்கள். மோடியினுடைய அரசு உங்கள் பையிலே இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போனது. தளபதி ஸ்டாலின் அரசு என்ன செய்திருக்கிறது தெரியுமா? பெண்கள் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்யலாம். அது என்ன திட்டம் என்பார்கள். அது ஒன்றும் பெரிய திட்டமே இல்லை, சாதாரணம் தான். என்ன சாதாரண திட்டம்? தினந்தோறும் வீட்டு வேலைகளுக்கு செல்கிற ஏழை பெண்கள், கட்டிட வேலைக்கு போகிறவர்கள், வேறு மாதிரி அடிப்படை வேலைகளுக்கு போகிறவர்கள் பேருந்தில் ஏறி பயணம் செய்கிற போது அவர்களுக்கு மாதம் கிடைக்கக்கூடிய வருமானமே 5000, 4000, 6000 தான் இருக்கும்.
அதில் பேருந்துக்கே சற்றேறக்குறைய 900-1000 ரூபாய் செலவழிக்கிற போது உங்களுக்கு அதை நான் உயர்த்தி தருகிறேன் என்று தருவதற்கு பதிலாக நீ இனிமேல் பேருந்தில் கட்டணம் செலுத்தாமல் பயணம் செய்யலாம், உன்னுடைய அந்த கட்டணத்தை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு அண்ணனாக இருந்து ஸ்டாலின் இறக்கி வைத்திருக்கிறார். அதற்காக அவர் சுமந்து கொண்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 2800 கோடி ரூபாய். மாதந்தோறும் உரிமை தொகை என்று உங்கள் வீடு தேடி வந்து தருகிறார்கள் அல்லவா? பெண்களுக்கு இந்த செலவு மிச்சப்பட்டதோடு இன்னும் ஒரு 1000 ரூபாய் கை செலவுக்கு வைத்துக் கொள் தாயே என்று அதற்காக எங்கள் அரசாங்கம் செலவழிக்கிற தொகை 13,120 கோடி ரூபாய். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ரொம்ப புள்ளி விவரம் இல்லை இது. மோடி அரசு பையில இருந்து எடுக்கிறது, தளபதி அண்ணன் ஸ்டாலின் அரசு உங்கள் தோளில் இருந்து சுமையை தன் தோளிலே சுமந்து கொள்கிறது. எந்த ஆட்சி வேண்டும்? எது உங்களுக்கு நன்மை செய்யும்? இது முதல் அணுகுமுறை. இது மாதிரி பல திட்டங்கள் இருக்கின்றன, நாம் செய்ததெல்லாம் சொல்லலாம், அது ஒரு புறம். ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல், இந்தியா முழுவதையும் யார் ஆளப்போகிறார்கள் என்கிற தேர்தல். அது என்ன செய்கிறது? அந்த நாடாளுமன்றம் 140 கோடி மக்களுக்கு சட்டம் இயற்றுகிறது. உலக அரங்கில் இருக்கிற மற்ற நாடுகளோடு நட்பு ரீதியாக இருப்பதா, பகை கொள்வதா, போர் தொடுப்பதா என்று முடிவெடுக்கிற அறிவாளி பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கட்டம். ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் உயர்த்த வேண்டும், படிக்க நினைக்கிறவனுக்கு கல்வி தர வேண்டும், கல்வி பெற்றவர்களுக்கு வேலை தர வேண்டும், வேலைக்கு போகிறவர்களுக்கு நியாயமான சம்பளம் தர வேண்டும், சம்பளம் பெறுகிறவர்களுக்கு கட்டுப்படியாகிற விலைவாசி இருக்க வேண்டும், நடமாடுகிற நாட்டில் நிம்மதி இருக்க வேண்டும். இத்தனை கடமைகளும் ஒரு அரசாங்கத்திற்கு உண்டு. ஒரு மாநிலம் அல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பல குரல்கள் எழும், பல பிரச்சனைகள் வரும். அதை சமாளிக்கிற ஆற்றல் வேண்டும். அண்ணா முதல்வரான போது சொன்னார், எங்களை பொறுத்தவரை நிறைய படித்திருக்கிறோம், நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய பேரை சந்தித்திருக்கிறோம். மற்றவர்கள் மறுக்கலாம், ஏற்கலாம், அது அக்கறை இல்லை. எங்களை பொறுத்தவரை உலக அரங்கில் எங்களுக்கு அறிஞர் அண்ணாவுக்கு நிகர்த்த அறிவாளி என்பவர் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. யாராவது வருத்தப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, மீண்டும் அதைத்தான் சொல்வோம். அந்த அண்ணா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று செய்தி வருகிற போது எல்லோரும் வந்து பரவசத்தோடு அண்ணா ஆட்சி கிடைத்து விட்டது, நீங்கள் முதலமைச்சர் என்ற போது அண்ணா முகத்திலே புன்முறுவல் இல்லாமல் கவலையோடு உட்கார்ந்திருந்தார். என்னன்னா, ஆட்சி கிடைத்து விட்டது என்ற போது அதுதான் தம்பி கவலையாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய பொறுப்பை நாட்டு மக்கள் நம்மை நம்பி தோளிலே சுமத்தி இருக்கிறார்களே, நம்மால் இதை சரிவர செய்ய முடியுமா என்ற சஞ்சலம் எனக்கு என்று அறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார். அதே பொறுப்பு கலைஞருக்கு வந்த போது அவர் சொன்னார், என் தலையிலே முள் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொன்னார். இதுதான் நல்ல தலைவருடைய நிதானமான அணுகுமுறை. ஆனால் எல்லாம் நான் தான் என்று அந்த நடக்கிற நடையை பார்த்தாலே தெரியும். விட்டு எல்லாவற்றையும் வீசி எறிந்து நடப்பதை போல நான் விமர்சிப்பதில்லை. ஒருவருடைய நடை, உடை, இது மாதிரி பாடி ஷேமிங் என்பார்கள் அல்லது அதை விமர்சிப்பது என்பார்கள், அது எனக்கு இயல்பு கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அவர்கள் அதீத நம்பிக்கை, எங்களை மிஞ்சி யாரும் இல்லை என்பதை போல. ஆனால் உங்கள் ஆட்சி அதை பிரதிபலிக்கவில்லையே. 20 கோடி பேர் இந்த நாட்டிலே சோற்றுக்கு இல்லாமல் இரவு நேரத்தில் உறங்குகிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? வேலையில்லா திண்டாட்டம் கூடிக்கொண்டே போகிறது. அரசாங்கத்தில் எவ்வளவு வேலை காலியாக இருக்கிறது தெரியுமா? ரயில்வே துறையிலே மட்டும் 4 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றன, நிரப்பப்படவில்லை. ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களில் லட்சக்கணக்கில் வேலைகள் காலியாக இருக்கின்றன, நிரப்பப்படவில்லை. ஆனால் இங்கே படித்த இளைஞர் குமுறி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அதிகமாக அறிமுகம் இல்ல, அறிமுகமான ஆனால் பொருள் புரியாத வார்த்தை பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் என்றெல்லாம் சொல்வார்கள். அது ஒன்றுமே இல்லை. பையிலே பணம் இருக்கும், ஆனால் வாங்குகிற பொருள் அதை விட விலை அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். பணம் அதிகமாக இருக்கும், ஆனால் வாங்க போகிற பொருளின் விலை அதை விட அதிகமாக இருக்கும் என்றால் உற்பத்தி குறைவு, காசு மட்டும்தான் இருக்கும். 1930வது ஆண்டுகளில் ஜெர்மன் நாட்டில் ஆலைக்கு வேலைக்கு போனவன் மாலையில் வீடு திரும்புகிற போது பையில் பணம் கொடுத்து அனுப்புவார்கள் கூலியை. அந்த பை பணம் முழுவதையும் கொடுத்து விட்டு அவனால் பை நிறைய பொருட்களை வாங்க முடியாது. அங்கேதான் ஏற்பட்டது குழப்பம், அங்கேதான் ஏற்பட்டது பிரச்சனை.
இன்றைக்கு இந்தியாவில் பணவீக்கம் இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் நாங்கள் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கிறோம் என்ற அச்சம் இருக்கிறது என்று படுக்க செல்கிறார்கள். பட்டினி கூட்டம் இருக்கின்றது என்றால் இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்கள் தானே முடிவெடுக்க வேண்டும். இதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். தேர்தல் என்பது திருவிழா அல்ல. ஒரு நாள் கூடி மகிழ்ந்து கொண்டாடி வீட்டுக்கு போவது அல்லது விடுமுறை என்று கருதி தொலைக்காட்சி பார்ப்பது. வாக்குச்சாவடிக்கு போனேன், வரிசையில் கூட்டமாக இருந்தது, வந்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த கிண்டல் கிளை அல்ல. அந்த ஒரு நாள், அந்த ஒரு நிமிடம் நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவுதான் 5 ஆண்டு காலத்தில் இந்த நாடு என்னாக போகிறது என்ற முடிவு மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்காளர்கள் மட்டுமல்ல, வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்குச்சாவடியில் சேர்த்து கழகத்திற்கு ஆதரவாக அந்த பெட்டியை நிரப்ப வேண்டிய கடமை உள்ள சிப்பாய்கள், வீரர்கள், வீராங்கனைகள் என்பதால் தான் இதை சொல்கிறேன். தயவு செய்து சொல்லுங்கள், மக்களிடம் பார்க்கிற போது சொல்லுங்கள். சில பேர் சொல்வார்கள், வேறு வேலை இல்லை, தேர்தல் வந்துருச்சு உங்களுக்கு தான், நீங்களாம் அரசியல் கட்சி, நான் வேலைக்கு போனாதான் சோறு, எவன் ஆண்டா எனக்கு என்ன என்று பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். அது விரக்தி, சில நேரங்களில் யதார்த்தம், பெரும்பாலான நேரங்களில் உண்மை. ஆனால் அவர்களிடம் சொல்லுங்கள், இந்த விரக்தி மாற வேண்டும் என்றால் ஆட்சி மாற வேண்டும், அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லுங்கள். சமுதாயத்தில் எந்த இடத்தில் எங்கு போனாலும் ஏதோ ஒரு வகையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இனம் பிரிக்கிறார்கள். உறவினன், நெருங்கிய உறவினன் வீட்டு திருமணத்திற்கு போனால் பெண்களுக்கு தெரியும், வாசலில் நின்று வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள். கார் வந்து நின்று அதிலிருந்து பட்டுப்புடவை சரசரக்க, கழுத்து நிறைய நகைகளோடு வந்தால் வாய் நிறைய சிரிப்போடு வாருங்கள் என்று அழைப்பார்கள். கைத்தறி புடவையோடு, கழுத்தில் மஞ்சள் கயிறோடு, கை குழந்தையோடு போனால் வா வா இப்பதான் வந்தியா, இவ்வளவுதானே வரவேற்பு. சாப்பாடு பரிமாறுகிறார்கள், காரில் வந்தவரை அழைப்பார்கள், எனக்கு பசி இல்லை என்பார்கள். அது எப்படி வந்து சாப்பிடாமல் போவீர்கள் என்று உட்கார வைத்து இருப்பதையெல்லாம் இலையில் போட்டு வீணாக்குவார்கள். குழந்தை அழுகிறது என்று இந்த ஏழை வந்து உட்கார்ந்தால் உனக்கு என்ன அவசரம் என்று கேட்பார்கள். சுயமரியாதை காயப்படும். பிள்ளை அழுவது நெஞ்சை பிழியும். காரில் வந்தவரை விட நான் அதிக சொந்தம், ஆனால் எனக்கு இங்கே அவமானம், காரணம் என் பையில் காசு இல்லை என்றா என்று புழுங்காத உள்ளங்கள் இங்கே எத்தனை பேர் இருப்பீர்கள்? ஊருக்குள்ளே எவ்வளவு பேர் இருப்பார்கள்? சாதி, மதம், சொந்தம், பந்தம், காசு, பணம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறதே, இந்த நிலையெல்லாம் மாறி தேர்தல் நாள் என்று வாக்குச்சாவடி வாசலில் அந்த ஏழை போய் நிற்கிற போது அதே வரிசையில் அவருக்கு முன்னால் பணக்காரன் என்றால், படித்தவன் என்றால், உள்ளே இருக்கிறவர் அவர் பணக்காரர், ஓட்டு மரியாதை அதிகம் என்று இல்லை. அங்கேதான் பணக்காரனும் ஏழையும் ஒன்றாக மாறுகிறான். எந்த நாடு உங்களை, எந்த சொந்தம், எந்த சமுதாயம் புறக்கணித்ததோ அதே நாட்டில் ஒரு அரசாங்கம் உங்களுக்கு உரிமை தருகிறது. நீ சொல், நீ யார், உன் சாதி என்ன, உன் பின்னணி என்ன, நீ என்ன வேலை பார்க்கிறாய் அல்ல, நீ சொல், உன் நாட்டை யார் ஆள வேண்டும் என்று அந்த உரிமை உனக்கு இருக்கிறது என்று தருகிறார்களே, அந்த வாக்குச்சீட்டை கெட்டியாக கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அது விற்பதற்கும் அல்ல, விரக்தியில் வீசி எறிவதற்கும் அல்ல, உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால தலையெழுத்தை தீர்மானிப்பதற்கு. பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்து கட்சி நடத்தி ஆட்சி நடத்துகிற வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. ஆனால் தங்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே நடைபெறுகிறது. அதை மாற்ற வேண்டும் என்று முறையிடுங்கள். அதற்கு ஈடாக இப்போது நான் பொதுமக்களிடம் பேசவில்லை. பேசினால் இன்னும் அவர்களுக்கு தேவையான செய்திகளை சொல்வேன். ஆனால் என் தம்பி வேலு நாளைக்கு களத்திற்கு செல்கிற குதிரைப்படை, யானைப்படை, தரைப்படை வீரர்களையும் வீராங்கனைகளையும் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார் அல்லவா, அவர்களுக்கு முன்னால் பேசுகிறேன். நீங்கள் விவரம் தெரிந்து 4 பேருக்கு சொல்ல வேண்டும். இந்த ஜனநாயக நாட்டில் 2 சிறப்புகள் உண்டு. 18 வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை, அது ஒரு தனி கதை. இந்த தேர்தலை நடத்துகிற அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பிற்கு உண்டு. நான் ரொம்ப பெரிய ஆழமான விஷயங்களுக்கு போகவில்லை. ஏதோ எனக்கு அவருக்கு நிறைய தெரியும் என்பதற்காக அதையெல்லாம் பேசுவது எங்கள் வேலை அல்ல. அரசியல் சட்டம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா இந்த நாட்டில். அது இயற்றியது எதற்காகவென்றால், ஒரு அரசாங்கமோ ஒரு நாட்டு மக்களோ நடைபோடுவதற்கு ஒரு வழிகாட்டுகின்ற முறை வேண்டும். அந்த வழிகாட்டுகின்ற முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கண வகுத்தது அரசியல் சட்டம்.
அப்படி அந்த அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது மாநில அதிகாரம், ஒன்றிய அதிகாரம் அதெல்லாம் இப்போது வைத்து விடுங்கள், அது வேறு. தேர்தல் என்பது ஜனநாயக நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இது அரசியல் சட்டம் சொல்வது. தேர்தல் நடந்து ஆட்சியை மக்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள். மன்னர்கள் ஆண்ட போது மன்னன் 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 என்று வந்து கொண்டிருக்கும். ஆனால் மக்களாட்சியில் மக்களிலேயே ஒருவர் தேர்தலில் நிற்பார். மக்களாகவே சேர்ந்த அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் இந்த ஆட்சியை அந்த மக்களுக்காகவே நடத்துவார்கள் என்ற போது இந்த தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எதற்காக 5 ஆண்டு காலம்? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடாதா? செலவு அதிகமாகிறது என்றால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு விரக்தி வந்துவிடும், விட்டேற்றித்தனம் வரும். அதனால் அவ்வளவு தூரம் விடக்கூடாது. சரி, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தலாமா? ஒருவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு சென்று சேரவே 2 ஆண்டுகள் பத்தாது. எனவே 5 ஆண்டு காலம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தேர்தலில் உங்களிடம் வைக்கப்படுகின்ற கேள்வி, இது நாள் வரை உங்கள் நாட்டை ஆண்ட ஆட்சி கட்சி முறையாக நடத்தியதா, நல்லது செய்ததா, பிரச்சனைகளை புரிந்து கொண்டதா, கவலைகளை தீர்த்ததா என்றால் அந்த ஆட்சி தொடரட்டும் என்று தீர்ப்பளியுங்கள். இல்லை, இந்த ஆட்சி எங்களை பற்றி கவலைப்படவில்லை, போராட்டம் நடத்தினோம், காதில் போட்டுக் கொள்ளவில்லை, நசுக்கினார்கள், ஒடுக்கினார்கள் என்று உணர்ந்திருந்தால் இது வேண்டாம், இவர் வரட்டும் என்று இருக்கிற 10 பேரில் ஒருவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுவதுதான் தேர்தல். இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தலை யார் நடத்துவது? அரசாங்கமே நடத்தலாமா? நடத்தினால் அதில் சாதக பாதகம் இருக்கு, ஒரு சார்பு நிலை வரும் என்ற காரணத்தால் தேர்தல் ஆணையம் என்ற ஒன்றினை அரசியல் சட்டம் உருவாக்குகிறது. அந்த தேர்தல் ஆணையம் யாருக்கும் கட்டுப்படாத ஒன்று. எப்படி நீதிமன்றம் யாருக்கும் கட்டுப்படாததோ அதுபோல தேர்தல் ஆணையம் என்பது, சரியாக சொல்ல வேண்டும் என்றால், அது சுயாட்சி கொண்ட ஒரு அமைப்பு, அட்டானமஸ் பாடி என்று சொல்வார்கள். அரசியல் சட்டத்தின் நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒன்று தேர்தல் ஆணையம். சரி, அதனுடைய அதிகாரத்திற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். பல பேரை இன்றைக்கு பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களை நீக்க வேண்டும் என்றால் அரசாங்கமே நினைத்தால் நீக்கி விடலாம். ஆனால் தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று அவராக போய் குடியரசுத் தலைவரிடம் ராஜினாமா தர வேண்டும். இல்லை என்றால் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்று ஒரு முறை இருக்கிறது. மாநிலங்களவை என்றால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர் மீது நாங்கள் நம்பிக்கையில் என்று தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அது விவாதிக்கப்பட்டு 2 அவைகளிலும் பெரும்பான்மையான வாக்குகளின் முடிவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான், தீர்மானிக்கப்பட்டால்தான் தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இது மாதிரி யார் யாரெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா? இதெல்லாம் சராசரி செய்திகள் அல்ல. அண்ணா சொல்வார், கழக பொது மேடைகள் என்பவை மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள் என்று சொல்வார். இது பொதுக்கூட்டம் அல்ல. ஆனால் வீரர்கள் என்கிற போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும். யார் யாரெல்லாம் இம்பீச்மென்ட் மூலமாகத்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் என்றால் குடியரசுத் தலைவர், அதே போல நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், சிஏஜி, அதே போல தேர்தல் ஆணையர்கள் என்பவர்களை நாடாளுமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்துதான் பதவி நீக்கம் செய்ய முடியுமே தவிர விருப்பு வெறுப்பினால் நீக்க முடியாது என்று அரசியல் சட்டம் சொல்லியிருக்கிற அந்த தேர்தல் ஆணையர் என்பவர் தான் தேர்தலை நடத்துகிற முழு அதிகாரம் பெற்றவர். எப்படி அதிகாரம் தெரியுமா? இப்ப 2 நாளில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் அடுத்த வார்த்தை உங்களுக்கு தெரியும், கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்வார்கள். நடைமுறை வந்துவிடும். அப்படி வருகிறது என்று சொன்னால் முழு நிர்வாகமும் இந்த மாநில அரசிடமிருந்து தேர்தல் ஆணையருக்கு போய்விடும். இங்க இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை இதுநாள் வரை மாநில அரசு மாற்றம் செய்திருக்கும். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் அவரை மாற்றுகிற, யாரை வேண்டுமானாலும் எங்கு நியமிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையருக்கு போய் சேரும். யாரும் தலையிட முடியாது. நீதிமன்றம் கூட அதுவரை அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய அமைப்பு என்பது தேர்தல் ஆணையம். அவர்களுடைய கடமை என்பது பாரபட்சம் இல்லாமல் நியாயமான முறையில் தேர்தல் நடத்திட வேண்டும் என்பது. சரி, இதெல்லாம் எதற்கு இப்போது சொல்கிறேன் என்று கேட்பீர்கள். இந்த தேர்தல் ஆணையரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்றால், இது நாள் வரை இருந்த நடைமுறை 3 பேர் கொண்ட ஒரு குழு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும். யார் யார்? பிரதம அமைச்சர்,
மக்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் என்று ஒருவர் இல்லாத நிலையில் எதிர்க்கட்சியில் பெரிய கட்சியின் தலைவர், மூன்றாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை, தலைமை ஆணையரையும் ஆணையர்களை தேர்ந்தெடுப்பார். இப்போது ஐயா நரேந்திர மோடி ஆட்சி கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து, ஒரு திருத்தம் கொண்டு வந்து, அது நிறைவேறி அது சட்டமாகவும் மாறிவிட்டது. என்ன திருத்தம் தெரியுமா? இனிமேல் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க அந்த குழு என்பது பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், மூன்றாவதாக உச்சநீதிமன்ற நீதிபதி அல்ல, மாறாக பிரதமரால் நியமிக்கப்படுகின்ற அவருடைய அமைச்சரவையின் ஒரு அமைச்சர். இப்ப என்ன நடக்கும்? 2 among the 3, 3இல் 2 முடிவு தானே தீர்ப்பு. முடிஞ்சு போச்சா? எதிர்க்கட்சி தலைவர் குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, பிரதமரும் அமைச்சரும் யாரை நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தேர்தல் ஆணையராக வருவார்கள் என்கிற போது சந்தேகம் எழுகிறது. இது தவறுகள் நடக்கும் என்று அறுதியிட்டு பேச நாங்கள் தயாராக இல்லை. சந்தேகங்கள் எழுகின்றன. Caesar's wife must be above suspicion. எந்த செயலாக இருந்தாலும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். சரி, இப்போது என்ன அவசரம் என்று கேட்கிறீர்களா? மொத்தம் 3 பேரில் ஒருவருடைய பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்து வேண்டுமென்றே அந்த பொறுப்பு நிரப்பப்படாமல் காலியாக இருந்தது. இப்ப 4 நாட்களுக்கு முன்னால் இப்போது இருக்கிற ஒருவர் ராஜினாமா செய்துவிட்டு போனார். காரணம் யாருக்கும் தெரியாது. ஒருவர் தான் இருக்கிறார். 2 பேரை நியமிக்க வேண்டும். சட்டம் மாறிவிட்டது. இனிமேல் அந்த 2 பேரையும் நியமிக்க போகிறது இந்த 2 பேர் தான். 3 ஆணையர்களில் 2 பேர் அவர்களுடைய ஆட்கள் தான். மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும். புரியுதா? ஆபத்து புரியுதா? எந்த தேர்தல் ஆணையம் சுயாட்சி அமைப்பு, எது தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியும், அதிகாரத்தை, அரசாங்கத்தை எல்லாவற்றையும் மீறி என்கின்ற அமைப்பில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் வந்து உட்காருகிற சூழலும், அதன் விளைவாக எந்த முறையீட்டை கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வாங்கி அப்படியே வைக்கிற ஒரு அபாயமும் இருக்கிறது என்றால் இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள். சாந்தோமிலே, மயிலையிலே வாழ்கிற மக்களே, உங்களுக்கு தெரியாது. ஊர் மக்களிடம் போய் கதறுங்கள், ஊர் மக்களிடம் போய் முறையிடுங்கள். எதெல்லாம் ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு தந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு அரசாங்க கைப்பாவியாக மாறிவிட்டதே என்ற சஞ்சலம் என் நாட்டு பிள்ளை நாளைக்கு எந்த நாட்டில் நடமாட போகிறது தெரியவில்லை என்று சொல்லுங்கள். இன்னொரு சட்டம் நிறைவேறியது, அதுக்கு தான் நாங்கள் வரோம். மற்றவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம். குறிப்பாக வெளியே போறாலாம், உட்காரியா, உட்கார், உங்களெல்லாம் பாக முகவர்கள் சிடம். எதுக்கு கதறோம்? இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. இந்த முறை வாய்ப்பை நழுவ விட்டால் இந்தியாவை காப்பாற்ற வழி இல்லை. ஒரே காரணம், திமுக வலிமை பெற்றால்தான் இது சாத்தியம் என்பதை நிறைவேற்ற வேண்டியவர்கள் நீங்கள். என்ன இலக்கிய கூட்டமா, பட்டிமன்றமா இது? நான் ஏதோ கற்பனை செய்து கொண்டு அல்லது மனப்பாடம் செய்து கொண்டா வந்து பேசுகிறேன்? கதறுகிறோம் அடி வயிற்றில் இருந்து. பெரும்பாலும் பேசிவிட்டு ராத்திரி நேரத்தில் உடனே சாப்பிட முடியாது. அடி வயிற்றில் இருந்து. இங்கே மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் கத்துகிறோம், கதறுகிறோம். ஒரே காரணம், இது நாங்க இந்த கட்சியினுடைய பிரதிநிதி, நாட்டு மக்களுக்காக பேசுகிறோம். இப்பவும் அதைத்தான் சொல்றோம். அபாயத்தை சொல்லிட்டு இருக்கேன். என்ன டீ குடிக்க வேண்டியிருக்கு? பட்டினி கிடந்து சாவலாம். நான் போருக்கு போகிறேன் என்கிற போது எது வேண்டுமானாலும் வரட்டும், நான் போரில் வெற்றி பெற்று விட்டு தான் உறங்குவேன் என்று சொல்லுகிற அந்த உணர்வு உங்களுக்கு வந்தாக வேண்டும். UAPA ஒரு சட்ட திருத்தம் தெரிஞ்சுக்க. ரொம்ப பெருசான வார்த்தைகள்லாம் இல்லை, சிம்பிளா சொல்றேன். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், அதாவது சட்ட முறைகேடான தடுப்பு சட்டம் என்பது, அது திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திருத்தம்? அந்த திருத்தத்தின்படி என்னவென்றால், இது நாள் வரை இந்திய நாட்டில் ஒரு தீவிரவாத அமைப்பு இருந்தால் அதில் ஒருவன் பங்கெடுத்திருந்தால் அவன் தீவிரவாதி. காஷ்மீரிலே லஷ்கர்-இ-தொய்பா, இப்படி நிறைய அமைப்புகள்லாம் இருக்கு.
அது மாதிரி அமைப்புகளில் ஒருவன் பங்கெடுத்திருந்தான் என்று சொன்னால் அவன் தீவிரவாதி. இந்த சட்ட திருத்தத்திற்கு பின்னால் எந்த அமைப்போடும் சம்பந்தப்படுத்திருக்க வேண்டியதில்லை. ஒரு தனி மனிதனை தீவிரவாதி என்று முத்திரை குத்துற அதிகாரம் அரசாங்கத்திற்கு வந்துவிட்டது. அப்படி வந்த காரணத்தால் யாரை வேண்டுமானாலும் தீவிரவாதி என்று சொல்லலாம், கைது செய்யலாம். நம்முடைய ஊர் போலீஸ் என்றால் நியாயத்திற்கு முறையிடலாம். ஆனால் இந்த சட்டத்தின் கைது செய்கிற அதிகாரம் மாநில போலீஸுக்கு இல்லை. டெல்லியிலிருந்து NIA என்கிற அமைப்பு வரும், தூக்கி கொண்டு போய் உள்ளே வைக்கும். என்ன செய்கிறது, எப்போது விடுவிக்கும், என்னெல்லாம் நடக்கிறது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு இந்திய நாட்டில் இந்த சட்ட திருத்தத்திற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான சிறுபான்மையினர், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் சிறையில் பல முனைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? இஸ்ரேலிலும் பாலஸ்தீனத்திலும் உக்ரைனிலும் வாடுகிறார்கள் என்று பேசுகிறீர்களே, இந்தியாவில் இன்றைக்கு பல நூறு பேர், ஆயிரக்கணக்கானோர் சிறைச்சாலைகளில் இந்த சட்டத்தின் கீழ் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் என்னானது, அவர்கள் எதிர்காலம் என்ன தெரியாது. வாட் ரீசன்ஸ்? ஏதோ தீவிரவாதி என்றார்கள். எப்படி நிரூபிப்பது? அரசாங்கத்திற்கு எதிராக எழுதியிருக்கலாம், பேசியிருக்கலாம், அந்த கருத்துக்கள் கடுமையாக இருந்திருக்கலாம். அவன் மீது இருக்கிற சட்டத்தின்படி இல்லாமல் தீவிரவாதி என்ற முத்திரையோடு கொண்டு போய் உள்ளே அடைத்து வைத்திருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறதே. அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பொழுது முழுவதும் தொலைக்காட்சி தான், தொடர் தான், கதை தான், சினிமா தான், பாட்டு தான், யூடியூப் தான், இதுதான் பிழைப்பு என்று ஆகிவிட்டதே தவிர பாதகங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ தங்களுடைய பாதுகாப்புக்காக செய்வதையெல்லாம் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சொல்வதுதானே எங்கள் வேலை. நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு போகிறோம்னா இந்த விமானத்தில் பறக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் என்ன, இப்போ பாரு ஃப்ளைட்டு ட்ரெயினும்பாங்க, தூக்கம் கிடையாது. ஒரு மசோதாவை அரசாங்கம் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்களை விட அதிக கண் விழிப்போடு அதை வார்த்தைக்கு வார்த்தை படிப்பது நாங்கள் தான். 5 நாட்கள் இரவு பகலாக படிப்போம். அதைத்தான் அவர் சொன்னார். தனிநபர் தீர்மானம் திருநங்கைகளுக்காக நான் கொண்டு வந்தது என்பது பல நூறு ஆண்டுகளாக வதைந்து கொண்டிருந்த அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் 1970க்கு பின்னால் 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நிறைவேறிய முதல் தனிநபர் மசோதா என்பது என்னுடையதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்துடையது. அது வரலாறாக மாறியது. அங்கிருக்கிற மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். KTS சுல்சி என்பவர் இருக்கிறார், அபிஷேக் சிங் மனு சிங் இருக்கிறார், கபில் தேவ் இருக்கிறார், கபில் சிபல் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? We have never seen a private member bill like that of திருச்சி சிவாஸ் என்று சொல்வார். அந்த அளவிற்கு நுட்பமாக தயாரித்தோம் என்பதை போலத்தான் பலவையும். நான் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பவில்லை. 2 மிக முக்கியமாக சொல்கிறேன். இப்ப இந்த நீட் வேண்டான்னு நம்ம போராட்டம் நடத்துறோமா? ஏன் நடத்துறோம்? என்ன காரணத்தினால? ஏன் நீட் வேணாங்கிறீங்க? சொல்றாங்க, நாங்களும் சொல்றோம். கட்சி சொல்லுது, கேட்டுக்கிறோம். முழக்கம் சொல்றாங்க, கேட்டுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதுக்கு பின்னாடி நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி இதே நாட்டில் ஒரு காலத்தில் ஒருவர் டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்றால் இந்த படிப்பு என்பது மட்டுமல்ல தகுதி, சமஸ்கிருதமும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. எதுக்கு சமஸ்கிருதம் டாக்டருக்கு படிப்பு? அதுல யாருக்கு இல்லை. அது ஒரு சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி? சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே டாக்டர் ஆவார்கள். அது படிக்காதவர்கள், படிக்க முடியாதவர்கள் எல்லாம் கம்பவுண்டராக இருப்பார்கள், இல்லை என்றால் நோயாளிகளாக இருப்பார்கள். இப்படியே காலமெல்லாம் தொடர்ந்து கொண்டிருந்த போது நம்முடைய பாட்டன் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த முதல் காரியம் ஒரே ஒரு திருத்தம் தான் செய்தார்கள். என்ன திருத்தம்? அந்த ஒரு 2 வார்த்தையை அடித்தார்கள். சமஸ்கிருதம் தேவை அப்படிங்கறத அடித்த காரணத்தால் தான் ஏன் புள்ள டாக்டர், அவங்க புள்ள டாக்டர், உங்க புள்ள டாக்டர், இதுதான் நடந்தது. ஒரு சின்ன திருத்தம் நீண்ட காலமாக இருந்த சதியிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. இதை பேசினா பாரதிய ஜனதாவுக்கு வயிறு எரியும். சமஸ்கிருதம் மாதிரி மொழி உண்டா அப்படிம்பாங்க. அது மொழிதான், ஆனால் மக்களின் மொழி அல்ல. மக்களின் மொழினா என்ன? நீங்க ஆங்கிலம் பேசலாம், பிரெஞ்சு பேசலாம், இந்தி பேசலாம், தமிழ் எல்லாத்தையும் தாண்டினது. எழுத்தில் இருக்கும், பேச்சில் இருக்கும், இலக்கியத்தில் இருக்கும். ஆனால் சமஸ்கிருதம் எழுத்து மொழி மட்டுமே தான். 2 புரோகிதர்கள்
சமஸ்கிருதத்தில் மந்திரத்தில் ஓதுவதை கேட்டிருப்பீர்கள். ஒரு குடும்பத்தில் சமஸ்கிருதத்தில் பேசுவதை கேட்டிருக்கிறீர்களா என்றால் கிடையாது. இட் இஸ் நாட் எ பீப்புள்ஸ் லாங்குவேஜ். அது படித்தால்தான் டாக்டராக முடியும்னு இருந்தது பாருங்க, அதை மாத்தினது நம்ம தான். அதற்கு பின்னால் என்ன வந்தது? இதற்கு முன்னாடி இன்டர்மீடியட், அப்புறம் பியூசி, அப்புறம் +2, 12வது படித்தா நிறைய மதிப்பெண்கள் வாங்கினா இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பிள்ளைங்களாம் டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு இருந்தது. அதை நம்பி நம்ம பிள்ளைங்க இரவு பகலாக படிக்கும். ராத்திரில் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து டீ போட்டு கொடுத்துட்டு நீங்களும் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து கொடுத்து பிள்ளைய படிக்க வச்சு அது முட்டி மோதி 1100 சொச்சம் வாங்கிட்டு போனால் அதை அப்படியே வாங்கி கூடையில் போட்டு இந்த மார்க்குக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இன்னொரு தேர்வு எழுது, அந்த தேர்வு வேற மாதிரி இருக்கும், அந்த 3 மணி நேரம் தான் உன்னுடைய 12 வருஷ படிப்பையும் தீர்மானிக்கும்னு கொண்டு வந்த சதியினால இந்த பிள்ளைங்க திடீர்னு முழிக்குது. படித்ததுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படிங்கிறப்ப இங்கே வா இங்கே வா நான் சொல்லித்தரேன்னு ஒரு கோச்சிங் சென்டர் வைக்கிறாங்க, தனியார் பயிற்சி நிறுவனம். அங்கே போய் 3.5 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு தயார் பண்ணி விடுவாங்க. இங்கே சோத்துக்கே வழி இல்லை, ஃபீஸ் கட்டவே வழி இல்லை. 3.5 லட்சம் கொடுத்து எங்கே படிக்கிறது? பூ விற்கிற தாய், வீட்டு வேலை பார்க்கிற ஒரு பெண், 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறவங்க பிள்ளை எங்கே 3.5 லட்சம் கொடுக்கறது என்கிற போது பெற்ற மதிப்பெண்களுக்கும் மரியாதை இல்லாமல், பணமும் கொடுக்க வழி இல்லாமல், டாக்டர் கனவு என்பது பாழாகி போன நிலையில் தான் நம்ம சொன்னோம் இந்த 12வது படித்ததே போதும், அந்த தேர்வு முறை வேண்டாம் என்ற குரலை முதலில் ஒலித்தது திமுக. இங்க போராட்டம் நடத்துறோம், சட்டமன்றத்தில் தீர்மான மசோதா நிறைவேற்றுறாங்க, அங்க போய் அப்படியே பெண்டிங்கில் இருக்கு, அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாங்க, போட மாட்டார்கள். இதெல்லாம் ஒன்றும் ஒளிவு மறவே இல்லை, அவங்க இருக்கிற வரைக்கும் இதற்கு ஒப்புதல் தர மாட்டார்கள். அப்ப என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கலாம்? உங்களுக்கு நான் தெரியாதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதுதான் நிச்சயமா, தெரிய வேண்டியதை சொல்கிறேன். இந்த நீட் தேர்வை நடத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா? முன்பெல்லாம் யார் வீட்டில் டாக்டர் இருக்காங்களா பிள்ளைங்க? கையோசுங்க. 2 பேரா? பாருங்க நம்ம நிலைமைய. இவ்வளவு பெரிய அரங்கத்தில் 2 பேர் வீட்டு பிள்ளைங்க தான் டாக்டர்கள். அப்ப என்ன நம்ம எவ்வளவு போராட வேண்டி இருக்கு? பணக்காரன் விட்ட பிள்ளை தான் மருத்துவராக முடியும் என்ற நிலை மாறி பாமரன் விட்ட பிள்ளையும் மருத்துவராகி கம்பீரமாக நடக்க வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய தூரம் போகணும், நம்ம யதார்த்தத்தை உணர்கிறோம். நம்ம போக வேண்டிய தூரம் மட்டும் அடைய வேண்டியது நிறைய இருக்கு, உயர்வுகள் இருக்கு. எத்தனை காலம் தான் ஏழையாவே இருக்கிறது? தகுதியின் அடிப்படையில் உயர்வோம் அப்படின்னு. இப்போ அந்த தேர்வை நடத்துகிற அதிகாரம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு இருந்தது. அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறத கலைச்சிட்டாங்க. இப்போ அதனோட பேர் என்ன தெரியுமா? நேஷனல் மெடிக்கல் கமிஷன். இந்த கவுன்சிலுக்கும் கமிஷனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, அது இப்போ வேண்டாம். இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கு தான் நீட் தேர்வை நடத்துகிற அதிகாரம் இருக்கு. நீட் தேர்வு மட்டும் இல்லை, இன்னொரு தேர்வு இருக்கு பாப்பா, தெரியல, நெக்ஸ்ட் என்ற ஒரு தேர்வு. அது என்ன நெக்ஸ்ட்? உங்களுக்கு நீட் தானே தெரியும். நெக்ஸ்ட்னா என்னன்னா, மருத்துவம் போவதற்கு நீட் 5 வருஷம் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இன்டர்ன்ஷிப் 1 வருஷம் முடிச்சுட்டு அவங்க டாக்டர் ஆயிடலாம்ல. இனிமே அது கிடையாது. இன்டர்ன்ஷிப் முடிச்ச உடனே மறுபடியும் ஒரு இந்த நீட் மாதிரி ஆல் இண்டியா தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றாதான் டாக்டரா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பிஜி போகலாம், எம்டி எம்எஸ் போகணும்னா அதுக்கப்புறம் தான் போக முடியும். எதுக்கியா? அதான் 5 வருஷம் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டாங்க, 1 வருஷம் இன்டர்ன் பண்ணிட்டாங்க, திருப்பி ஏன் இதுனா அது அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 தேர்வையும் ஒன்றிய அரசு நடத்துகிற அதிகாரத்தை எடுக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, வாட் இஸ் அவர் ரோல்? எங்களுடைய கடமை என்ன? இந்த மசோதானா என்ன தெரியுமா? இதெல்லாம் பேசி பேசி பழகி போச்சு. மசோதானா என்னன்னா சட்ட முன்வடிவு. இதை கொண்டாந்து வச்சிருவாங்க நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில். ஒரு சட்டம் வரப்போகுது, இதுதான் வரப்போகுது, அதனுடைய வடிவம் இது. நீங்க படிச்சு பாருங்க, விவாதிப்போம், ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் சேர்த்துக்கிட்டா இது அப்படியே சட்டமாயிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் மசோதா. இப்போ புரியுதா? மாலை நேரத்து பல்கலைக்கழகம்பாங்கல்ல, இது வகுப்பு. இதைத்தான் சொல்லி தருவோம். இப்படி சொல்லி தந்து உங்களை கூர்த்தீட்டி அனுப்பி 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 தான் நீங்க கடைக்கோடி மனிதனை சந்திக்கிற போது திமுகவில் இருப்பவனை மிஞ்சிய ஆள் இல்லை என்ற பெயரை அந்த காலத்தில் இருந்து வாங்கியிருக்கு.
விவரம் தெரிந்தவர்களின் கூடாரம் இது. இப்ப இந்த NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மசோதா வருது, எதிர்த்து பேசுறோம். இது வேணாம், கூடாது. சரி சரி கேட்டுவாங்க, காதில் வாங்கிக்குவாங்க. இப்பயே நிறைய பேர் நீ பாட்டுக்கு பேசி நாங்கள் போறோம்னு போறாங்களா, அது மாதிரி அவங்க பேசுவாங்க, கேட்பாங்க. ஆனால் ரெஜிஸ்டர் ஆகுமே தவிர விடை இருக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு வழி கேட்டிங்கன்னா, திருத்தம் கொடுக்கலாம். தட் இஸ் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு திருத்தத்தை நாங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திமுக சார்பாக ஒரு திருத்தம் கொடுக்குறேன். அந்த மசோதாவில் கிளாஸ் 14 கிளாஸ் 15 நீட் நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும், இந்த நம்ம தாத்தா சொன்னார்ல நீதி கட்சி, சமஸ்கிருதம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் என்ன திருத்தம் கொடுத்தேன் தெரியுமா? டெலிட் கிளாஸஸ் 14 அண்ட் கிளாஸஸ் 15 என்றால் 16வது 15வது பிரிவை நீக்குக, எங்களுக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற திருத்தத்தை கொடுத்துட்றேன். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பேசி முடிச்ச உடனே நீ யார் யார் கொடுத்ததுக்கெல்லாம் கேட்க முடியாது, ரைட், எங்களுக்குள்ள உரிமை. அவங்க சொல்லுவாங்க, திருச்சி சிவா ஒரு திருத்தம் கொடுத்திருக்கிறார், 2 திருத்தங்களை, அதை என்ன செய்யலாம்? நான் சொல்லுவேன், நான் அந்த வலியுறுத்துகிறேன்னு குரல் வாக்கெடுப்பு கொடுவாங்க. இவங்க ஆம் இல்லைம்பாங்கல்ல, நாங்கள் அங்கே எஸ் நோஸ் அப்படிம்போம். அது என்ன சொன்னாலும் நோஸ் தான் முடிச்சிருவாங்க, இது தோத்து போச்சுன்னு. நான் திரும்பி ஓட்டு வேணும்னு கேட்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அவையில் அது நிறைவேறி எங்கள் அவைக்கு வந்துருச்சு. ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பெரிய சட்டம், ரொம்ப நேரம் விவாதம் நடந்திருக்கு. அமித்ஷா இருக்காரு, பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அப்படியே டைட்டாக இருக்கு. ஒரு ஆளாக நான் நின்றுட்டு என் திருத்தத்தை நான் வலியுறுத்துகிறேன், இது 2ம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, ரொம்ப இந்த நேரத்திலலாம் பிடிவாதம் பண்ணாங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, வாக்கெடுப்புலாம் நடத்தினா இன்னும் நேரம் ஆகும், தயவு செஞ்சு அதை திரும்ப பெறுங்க, வித்ட்ரா யுவர் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் அதை திரும்பி வாங்கிட்டாங்க. நான் சொன்னேன், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு வித்ட்ரா. நீங்கள் ஒரு திருத்தம் கொண்டு வரீங்களான்னு கேட்டேன். என்ன அப்படின்னு கேட்டாங்க. எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டேன். இந்த 14, 15 அப்படியே இருக்கட்டும், நீ நடத்திக்கோ, எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு கூட நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. அமித்ஷா சிரிச்சுட்டு, அப்போ மினிஸ்டர் ஹர்ஷவர்தன் பார்த்தார், என்ன அப்படின்னு கேட்டார். மனுஷனுக்கு நல்ல யோசனை வந்திருக்கும் போல் இருக்கு, ஒத்துக்கலாமான்ற மாதிரி கேட்டார். ஆன்ட்டார் இருந்தால். உடனே வாக்கெடுப்புக்கு விட்டாங்க. வாக்கெடுப்பில் நடந்ததா ரொம்ப வித்தியாசம், புதுமை. தம்பி வேலு தெரிஞ்சுக்கணும், ரவி தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த வாக்கெடுப்பில் எதிர்த்து எவ்வளவு, ஆதரவு எவ்வளவுங்கிறதுல தோத்து போயிட்டோம், அது உண்மை, மெஜாரிட்டி. அதிமுகவை சேர்ந்த 13 பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீட்டுக்கு எதிரின்னு இங்கே பேசுகிறாங்கல்ல, சட்டமன்றத்தில் பேசுகிறாங்கல்ல, ஊர்ல எல்லாம் பேசுகிறாங்கல்ல, நைஸாக இந்த தோழர் போறாருல அது மாதிரி எந்திரிச்சு ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டாங்க. 13 பேரும் வாக் அவுட் பண்ணிட்டாங்க. வாக் அவுட் தான் பண்ணாங்க, அப்சைன்னு சொல்ல முடியாது, அப்சைன்னா தெரிஞ்சே போகிறது. வாக் அவுட் பண்ணிட்டு இதில் கலந்துக்கிட்டாலும் வம்பு, கலந்துக்கலன்னா அவன் உதப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. இதுதான் இரட்டை வேடம் என்பது. நீங்கள் இங்கே போராட்டம் நடத்துறீங்க, தம்பி உதயநிதி ஏதோ பெருசாக ஒரு கேம்பெயின் நடத்துகிறாரு, சட்டசபையில் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரே திருத்தத்தில் நாடாளுமன்றத்தில் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் சதிக்கு துணை போனது அதிமுக. ஏழை எளியவர்கள் வாழ்கிற பகுதிகளே சென்று சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு மீண்டும் நீட் கனவாகவே போனது மருத்துவ படிப்பு என்பது அதிமுகவால் என்பதை சொல்லுங்கள். இது மாதிரி 1, 2 இல்லை. இப்போ நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷனர், அந்த மசோதா திருத்தமாகி ஆபத்து தொங்கிக்கிட்டு இருக்கு. UAPA தனி மனுஷனை பயமுறுத்திட்டு இருக்கு. எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், நடக்கும். இப்போ நீட்டை பற்றி சொல்லிட்டேன், இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கு. ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? தேர்தலையும் வரணும், சொல்லணும். இந்த CAA அதான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தேன். அதான் அவங்க ஆரம்பித்தாங்க, எனக்கு வேண்டி அதை விட்டுட்டு போனாங்க. அதை மட்டும் நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு இப்போ பழக்கமாக இருக்கா அந்த சொல் கொஞ்ச நாளாக இல்லையா? CAA அதுக்கு அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணிருச்சு, தொலைக்காட்சியெல்லாம் பறக்குது. அது என்ன CAA? மறுபடி நான் சொன்ன மாதிரி தான், மசோதானா என்ன, CECனா என்ன, UAPAனா என்னங்கிற மாதிரி CAAனா என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம். குடியுரிமைங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இன்றியமையாது. நம்மலாம் இந்திய குடிமக்கள், நமக்கு ஆதார் கார்டு உண்டு,
நமக்கு இங்கே சொத்து வாங்க உரிமை உண்டு, சட்ட பாதுகாப்பு உண்டு, ஒருவர் மீது வழக்கு தொடுக்கலாம், நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம், தேர்தலில் போட்டியிடலாம், வெளிநாட்டுக்கு போனால் நாம் இந்தியர்கள் என்ற ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கும். இதெல்லாம் இந்த குடியுரிமை தருவது. ஆனால் சில பேருக்கு குடியுரிமை இல்லாமல் என்ன பாடுபடுவார்கள் அப்படின்னா, இப்போ இலங்கையிலிருந்து சில பேர் தப்பிச்சு ஒரு கப்பலில் போகிறாங்க, பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு குடியுரிமை இல்லை என்ற காரணத்தால் ஒரு கரையோரமாக போய் நிற்கிது, இறங்காதான்னு சொல்கிறாங்க. பிள்ளை குட்டிங்களாம் இருக்குது, பசியாக இருக்குது, இறங்கிட்டு போகிறோன்னோ அப்படியே நகர்ந்து 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 120 நாள் கடலில் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பிள்ளை குட்டிகளோட அந்த கப்பல் தவிச்சுக்கிட்டு இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை இல்லை. ஆக எவ்வளவு முக்கியம்னு தெரியுதா? அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? அதில் தான் திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ன திருத்தம்? இந்திய நாட்டுக்கு பக்கத்தில் 3 நாடுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். இந்த 3 நாடுகளிலிருந்து இன்னைக்கு கூட வந்திருக்கு அந்த செய்தி, நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, விவரங்கள் எல்லா பத்திரிகைகளும் தமிழ்லையும் வந்திருக்கு. இந்த 3 நாடுகளிலிருந்தும் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தரும். நல்ல முயற்சி தானே? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தவறுவதில் என்ன தவறு? யார் யாருக்கு ஏன் தருவீங்க அப்படின்னா 5 பேருக்கு தருவோம். யார் யார்? இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இதில் முக்கியமாக ஒருத்தர் விட்டு போச்சா? யாரு? இஸ்லாமியர்கள். செல்விக்கு மட்டும்தான் தெரியுது. முஸ்லிம்ஸை விட்டுட்டாங்களா? தட் இஸ் டெலிபரேட் அட்டாக் ஆன் முஸ்லிம்ஸ். ஏன் அவங்கள விடுறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் என்ன கேட்கறது? நாங்கள் அப்படி தான் செய்வோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒரே சோர்ஸ் அமெண்ட்மெண்ட் தானே, அமெண்ட்மெண்ட் கொடுக்குறோம். 3 அமெண்ட்மெண்ட், ஒரே ஒரு சொல் தான். நல்லா கவனிச்சுங்க, எல்லாம் ரொம்ப பெரிய வித்தையெல்லாம் இல்லை, 3 சொல் தான் தரோம். 1, இந்த 5 மதங்கள் என்பதோடு 6வதா இன்க்ளூட் முஸ்லிம்ஸ். முடிஞ்சு போச்சா? இந்த 3 நாடு இருக்குல்ல, அதோட இன்க்ளூட் ஸ்ரீலங்கா. அடுத்து மத ரீதியாக சொல்றீங்களா? ஏன்னா இலங்கையிலிருந்து யாரும் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவல்ல, இன ரீதியாக சேர்த்துக்கோ, எத்தனிக்கலி. 3 திருத்தம் இன ரீதியாக முஸ்லிம்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுத்தாச்சு. யார் கொடுத்தா? நான் தான் கொடுத்தேன், திமுக தான் கொடுத்துச்சு. வாக்கெடுப்பு நடக்குது, குரல் வாக்கெடுப்பில் தோத்து போச்சு. நான் கேட்குறேன், முக்கியமான இதை கவனிச்சுங்க, இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்கிறதோட எனக்கு களைப்பாயிடுச்சு. ஏன்னா சும்மாவா நான் பேசிகிட்டு இருக்கேன்? அப்போலேருந்து உணர்ச்சி வசப்பட்டு அப்பப்போ பொங்குறப்ப உடலில் இருக்க அவ்வளவு நரம்பும் செல்ஸும் வேலை செய்து. இது தனிப்பட்ட எனக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ வேற நமக்கோ இல்லை, இந்த நாட்டுக்கும் எதிர்காலத்துக்குங்கிறதுனால தான் இப்படி உயிரை கொடுத்து பேசுகிறோம். இப்படிதான் நம்ம தலைவர்கள் நம்மளை வளர்த்துருக்காங்க. அதனால் இது ஏதோ பொழுதுபோக்குறதுக்கு இல்லை வேலை இல்லாமல் வந்திருக்காங்கன்றதுலாம் கிடையவே கிடையாது. ஒரு மேடைக்கு வர்றோம் அப்படின்னாக்க அதன் மூலமாக இன்னும் ஒரு 10 பேர் நமக்கு கிடைக்கணும், ஓட்டா இருக்கலாம், வீரர்களாக இருக்கலாம் அப்படின்ற உணர்வோடு தான் பேசுறது. வாக்கெடுப்பு நடக்குது, குரல் வாக்கெடுப்பில் தோக்குது. நான் சொல்கிறேன், ஐ வாண்ட் டிவிஷன் அப்படிங்கிற மின்னணு வாக்குப்பதிவு வேணும். எத்தனை பேர் எனக்கு ஆதரவு தெரியணும், எனக்கு ஒரு திருத்தத்தை கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு தவறான தகவல் வெளியில் போயிட்டுருக்கு, நம்ம தோழர்களே அதை நமக்கே அனுப்புகிறாங்க. அதிமுக காரன் இல்லை, நம்ம ஆளுகளே செய்கிறாங்க. என்ன, இந்த மசோதா கடைசியாக வாக்கெடுப்பு நடந்த போது நடந்த வாக்கெடுப்பை போட்டுக்கிட்டு அதுதான் எண்ணிக்கைங்கிறாங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. மசோதா கடைசியாக வாக்கெடுப்புக்கு போச்சுன்னா ஒட்டுமொத்தமாக தோக்கடிக்கிறது. அப்படி தோக்கடிச்சிங்கன்னா இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களுக்கு கிடைக்கிற வாக்கு நாட்டுரிமையும் போயிடும். அவங்களாம் கோச்சிக்குவாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு கொடுத்துக்க, நாங்கள் சொல்கிற ஆளுக்கும் கொடு, எல்லாம் சரியாக போயிடுங்கிறது தான் திமுகவோட அணுகுமுறை, டிப்ளமேட்டிக் அப்ரோச். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது சில பேர் இப்போ ரவி அந்த இது ஓடிட்டு இருக்கு, உங்களுக்குலாம் தான் வரும், மோகனுக்குலாம் வரும். அந்த கடைசியில் இல்லை, இந்த திருத்தத்தின் மூலமாகத்தான் பிரச்சனைக்கு தீர்வு காணுகிறோம். சரி, வாக்கெடுப்பு நடந்தது, முடியுது, என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது, நான் அனுப்புகிறேன். அதாவது ஸ்கிரிப்ட்லேயும் இருக்குது, வீடியோலையும் இருக்குது, எவ்வளோ வாக்குகள் பதிவாச்சுன்னு. ஒன்றும் கதை கிடையாது, பொய் கிடையாது. நான் சும்மாவே பொய் பேச மாட்டேன். அப்பா இல்லாமல் வளர்ந்த எனக்கு அம்மா சொல்லி கொடுத்ததே 2 தான்.
எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் பொய் பேசாத. ரெண்டாவது, எந்த சூழ்நிலையும் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காத. ரெண்டும் தான் என் அம்மா சொல்லி கொடுத்தது. அதனால எனக்கு பொய் பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. சும்மா ஆதாயத்துக்காண்டி அது இதையும் சொல்றது இல்லை. ஐ காட் எவிடன்ஸ், கான்கிரீட் எவிடன்ஸ். வீடியோவும் இருக்கு, ஸ்கிரிப்டும் இருக்கு. வாக்கெடுப்பு நடக்குது. அன்னைக்கு திமுகவுக்கு இருந்த எண்ணிக்கை 5, இன்னைக்கு 10 பேர் இருக்கும். 5 பேர். ஓட்டு முடிவு என்ன தெரியுமா? நம்ம திருத்தத்துக்கு ஆதரவா 99. 5 பேர் இருக்க கட்சிக்கு 99, அரசாங்கத்துக்கு ஆதரவா 124. தோத்து போயிட்டோம். எவ்வளவு வாக்குகள்ல? 25 வாக்குகள். இப்பதான் முக்கியமானது. இந்த 25ல 13 ஓட்டு அதிமுக பாமக ஓட்டு. நல்லா கவனிங்க. இந்த 124ல 13 கழிங்க, 111. இந்த தமிழ்நாட்டில் இருக்க சூரர்கள் இதை ஆதரிச்சிருந்தாங்கன்னா இந்த 99 112. இந்தியாவே காப்பாற்றப்பட்டிருக்குமே. 1.5 லட்சம் இலங்கை தமிழனுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும், இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும், இந்துக்களுக்கு கிடைத்திருக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு சின்ன ஆதரவை கொடுத்திருந்தால் இந்தியாவில் குழப்பம் இல்லை. இலங்கை தமிழன் நிம்மதியாக இந்த நாட்டில் நடமாடி இருப்பான் என்றால் இந்த அருமையான முயற்சிக்கு பாரதிய ஜனதாவுக்கு துணையாக நின்று தோற்கடித்த பெருமை தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக பாமக. இப்படி எத்தனை இருக்கு. அதனால தான் ஏதோ நாங்களும் திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு போறோம்னா ஏதோ அங்கே போய் வேடிக்கை காட்டிட்டு வரல. தமிழ்நாட்டை காப்பாற்றுகிறோம், மானத்தை காப்பாற்றுகிறோம், நாட்டை, சிறுபான்மையினரை, இந்த நாட்டில் இருக்க ஏழை எளியவர்களுக்கு திமுக என்ற ஒரு பெரிய கட்சி இருக்குங்கிற குரலாக நாங்கள் போய் பாடுபட்டு தான் இந்த உதாரணம்லாம். இதெல்லாம் சட்டங்கள். இந்த சட்டங்கள் என்பவை அதிகாரத்தோடு நடைமுறைப்படுத்தப்படுகிறவை. அதன் மூலமாக ஒரு பிரிவினர் புறக்கணிக்கப்படுகிறார், ஒரு பிரிவினர் பாதிக்கப்படுகின்றார். இதெல்லாம் மாற வேண்டும் என்றால், இந்த ஆட்சி மாற வேண்டும். அதற்கு இந்த கட்சிக்கு ஆதரவு தாருங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும், வாக்களிக்க வர்றவங்கள்ட்ட சொல்லணும். அந்த கடமை வாக்குச்சாவடி முகவர்களாகிய உங்களுக்கு தான் இருக்கிறது. அதனால ஏதோ BLA 2 BLA 1 அப்படிங்கிறதெல்லாம் சும்மா இல்லை. யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர். உங்க கடமை ரொம்ப 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 பெருசு. நான் அதனால தான் வேலை இது கூப்பிட்டோன்னே, தம்பி எனக்கு வேலை இருக்கு, நான் மாத்திக்கிட்டு தரேன்னு சொல்லி நான் நேற்று ராத்திரி கிளம்பி இங்கேருந்து திருச்சிக்கு போய் ஒரு காலேஜில் பேசிட்டு இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். நாளைக்கு மறுபடியும் அங்கே போய் சேரணும். இந்த ஒரே ஒரு கூட்டத்துக்கு வந்தது காரணம், ஐ எம் கோயிங் டு அட்ரஸ் த சோல்ஜர்ஸ் ஆஃப். உங்களால் நான் யாரவோ பார்க்கல. யூ ஆர் ஆல் சோல்ஜர்ஸ். அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கணும். வீரமுள்ள தாய்கள் தான் வீரமுள்ள பிள்ளைகளை பெற்று தர முடியும், மறந்துடாதீங்க. நீங்க தான் களத்தில் இருக்க போகிற வீரர்கள். அதுக்காண்டி தான் பேசணும். இப்போ நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். நேரம் முக்கியம் அல்ல. அந்த நேரத்தில் என்னுடைய உடல் உழைப்பெல்லாம் முக்கியம் இல்லை, நான் என்ன சொன்னேங்கிறது முக்கியம். இது தனிப்பட்ட எனக்கு, என் தங்கச்சி மறுபடியும் அங்கே போகணும், அவர் மறுபடியும் வளரணும், நாங்கள் அதெல்லாம் ரெண்டாவது. இந்த நாடும் இந்த நாட்டில் வாழப்போகிற உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். இதை நீங்க சுமந்துக்கிட்டு போய் தெருவெல்லாம் சொல்லுங்கள். ரவிச்சந்திரன் சொன்னார்ல, வர வேண்டியவங்களாம் வரல, பார்க்க வேண்டியவங்களாம் பார்க்கலன்னு. அந்த நிலை இன்றிலிருந்து மாற வேண்டும். இருக்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். யாராவது அசரத்தியா இருந்திருந்தால் இது என்ன வேலை அப்படின்னு நினைச்சிருந்தா, அப்படி இல்லை, உங்க பொறுப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற அந்த முனைப்போட நீங்க செயல்படணும். இன்னொன்று நான் கவனிச்சேன், உற்சாகம் கம்மியா இருந்தது. இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். உற்சாகம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ தலைவர்கள் வரப்பெல்லாமே, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருந்தப்போ நல்லா நேரடியாக கலைஞர் பார்வைக்கு போனது என்னன்னா, எங்களுடைய குரல், அந்த முழக்கம், கோஷம் அப்படியே திரும்பி ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க, வாரி அணைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் அவருடைய பார்வை. அப்படி தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாருமே தயங்குறாங்க, கோஷம் போட மாட்டேங்கிறாங்க, ஒரு உற்சாகம் கிடையாது. யாராவது சில தலைவர்கள் வந்துட்டா மட்டும் எந்திரிச்சு ஒரு சிரிப்பு, பின்னாடி போய் ஒரு செல்ஃபியோட முடிஞ்சிருதே தவிர அதல்ல. நமக்குன்னு சில கல்ச்சர் இருக்கு, நமக்குன்னு சில பாரம்பரியம் இருக்கு. அதை மட்டும் கை விட்டுறாதீங்க. அதுக்கு ஒரே ஒரு சின்ன இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒன்று செய்யலாமா? அப்படியே எந்திரிச்சு நெல்லுங்களேன்.
நான் சொல்றத சொல்றீங்களா? அண்ணா வழியில் அண்ணா வழியில் அயராது உழைப்போம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி வெல்லட்டும் வெல்லட்டும். முன்னேற்ற கழகம் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். ஜனநாயகம் வெல்லட்டும். தேர்தல் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.